வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது 8ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2 கவிதை பேழை திருக்கேதாரம். திருக்கேதாரம் என்பது ஊர். அந்த ஊரின் சிறப்பை பற்றி நாம் அறிந்து கொள்ள போகிறோம். தம் மொழிகளின் தாய்மொழியாக விளங்கக்கூடிய தமிழ் மொழியில் இன்று நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது கவிதை பேழை திருக்கேதாரம். இந்த திருக்கேதாரம் எப்படிப்பட்ட சிறப்புடைய ஒரு நகரம் என்பதை பற்றி நாம் அந்த பாடல் வழியாக, தேவார பாடல் வழியாக நாம் இந்த நகரின் சிறப்பை பற்றி நாம் அறிந்து கொள்ள போகிறோம். திருக்கேதாரம் என்ற கவிதை பேழை இயற்றியவர் சுந்தரர். அவரை பற்றி நாம் ஒரு சில வரிகள் அறிந்து கொள்ளலாம். நூல்வெளி: சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இந்த 3 பேர்ல ஒருவர். சுந்தரர் நம்பியாரூரார், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக சுந்தரருக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சுந்தரர் இயற்றிய 7ஆம் திருமுறை தேவாரம். அந்த தேவார பாடல்கள் திருத்தொண்ட தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப இவர் இயற்றிய நூலை கொண்டுதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றியிருக்கார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம். இந்நூலை தொகுத்தவர் யார் என்றால் நம்பியாண்டார் நம்பி. அப்போ திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் 3 பேர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். இந்த தேவாரத்தை தொகுத்தவர், இந்த நூலை தொகுத்தவர் யார் என்றால் நம்பியாண்டார் நம்பி. இந்நூலில் சுந்தரர் பாடி இருக்கக்கூடிய அந்த கேதார பதிக பாடல் நமக்கு இங்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டு உள்ளது. சுந்தரர் தேக்கூட்டல் ஆரம் என்பதன் பொருள் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்பதாகும். இன்னொரு முறை பிரிக்கலாம். தேக்கூட்டல் வாரம் அப்படின்பது இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படுகிறது. அப்போ தேவாரம் என்பதை 2ஆக நாம் பிரிக்கலாம். தேக்கூட்டல் ஆரம், தேக்கூட்டல் வாரம் என்றும் நாம் பிரிக்கலாம். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டுள்ளது. மொத்தம் பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டுள்ளது. தேக்கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஆரம் என்பதன் பொருள் மாலை, இறைவனுக்காக கொடுக்கப்பட்டுள்ள மாலை அப்படின்னு நாம பார்க்கிறோம். அடுத்து நுழையும் முன், இந்த பாடலை அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில வரிகள் நாம் இதை பற்றி சிறப்பை அறிந்து கொள்ளலாம். உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை. இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது. அப்ப எல்லா உயிர்களுக்கும் இசை என்பது மிக விருப்பமான ஒன்று. மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது இந்த இசை. இந்த இசையோடு சேர்ந்து இசைக்கருவிகளின் ஓசையோடு தமிழ் பாடல்கள் இணையும் பொழுது அது செவிகளுக்கு மட்டுமின்றி சிந்தைக்கும் விருந்தாக அமைகிறது. அதை கேட்பதற்கு செவிகளுக்கு இனிமையாக இருப்பதோடு மட்டுமின்றி நம் உள்ளத்திற்கும் ஒரு விதமான மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இந்த இசையோடு சேர்ந்து தமிழ் பாடல்களும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சுந்தரர். தமிழ் இசை பாடப்படும் பாடல்ல அந்த இனிய சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு தேவார பாடல் ஒன்றை நாம் இன்று அறிந்து கொள்ள போகிறோம். பாடல் முழுவதும் இது ஒரு முறை நாம் நன்றாக வாசித்துவிட்டு அடுத்தது அதற்கு ஒவ்வொரு அடிகளுக்கான பொருளை நாம் அறிந்து கொள்ளலாம். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய, மண் நின்றன மதவேலங்கள் மணி வாரிக்கொண்டு எரிய, கின் என்ற இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே. சுந்தரர். அப்ப பாடலின் முதல் அடி, பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர. அப்ப பண்ணோடு இசையோடு சேர்ந்த
தமிழ் பாடல்களை பாடும்போது அந்த பாடல்களோடு சேர்ந்து அதற்கு ஏற்றவாறு இசைக்கருவிகளாக இருக்கக்கூடிய பலவை, பலவை என்பதன் பொருள் முதிர்ந்த மூங்கில், அந்த முதிர்ந்த மூங்கிலால் உருவாக்கப்பட்ட புல்லாங்குழலும் முழவும் சேர்ந்து இணைந்து ஒலிக்கும். அடுத்தடி, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய. கண்களுக்கு இனிய குளிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஒளியானது, இந்த நீரானது ஒளியை உடைய அந்த பொன் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அது எப்படி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னாக்க வைரங்களை போன்ற நீர்த்திவாலைகளை வாரி இறைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நீர் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த சிறப்பு இருக்கக்கூடிய அந்த நகரம். மூணாவது அடி, மண் நின்றன மதவேலங்கள் மணி வாரிக்கொண்டு எரிய. அந்த நிலத்தின் மீது, அந்த திருக்கேதாரம் அப்படி அந்த நகரின் நிலத்தின் மீது நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த மத யானைகளானது மணிகளை வாரி வாரி வீசும். அந்த நிலத்தின் மீது நின்று கொண்டு இருக்கக்கூடிய யானைகள் அந்த மணிகளை வாரி வாரி வீசக்கூடிய சிறப்புடையது இந்த திருக்கேதாரம். கின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே. அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒளியானது, கின் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும். இப்படிப்பட்ட இத்தகைய சிறப்புகளை உடையது நகரம் எது என்றால் திருக்கேதாரம். பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர, கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய, மண் நின்றன மதவேலங்கள் மணி வாரிக்கொண்டு எரிய, கின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே. அந்த இசைக்கருவிகளோடு தமிழ் இனிய அந்த பாடல்களை நாம் பாடும்போது அந்த இசைக்கருவிகள் புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அந்த நீர்நிலைகளானது அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வைரங்களை போன்று அந்த நீர்த்திவாலைகள் மேலிருந்து வாரி இறைப்பதை போன்று காட்சி நமக்கு அளிக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த நகரம் திருக்கேதாரம். அடுத்து, அந்த நிலத்தின் மீது இருக்கக்கூடிய மத யானைகள், அந்த யானைகளானது மணிகளை வாரி வாரி வீசும். இப்படிப்பட்ட இவற்றால் இடையராது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த கின் என்னும் ஒளியானது, அந்த இசையானது எப்படி இருக்குனாக்க இசையாக முழங்கும். இத்தகைய சிறப்புகளை உடையது இந்த திருக்கேதாரம். இப்படிப்பட்ட நகரமே திருக்கேதாரம். திருக்கேதாரம் பாடலை பாடியவர் சுந்தரர். இந்த பாடலை நன்றாக ஓரிரு முறை வாசித்துவிட்டு எழுதி பார்க்கவும். அதோடு மட்டுமல்லாமல் பாடலில் இருக்கக்கூடிய பொருள் தருக அனைத்தையும் நன்றாக வாசித்துவிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் என்ன செய்யலாம், பிழை இல்லாமல் எழுதி பார்க்கவும். அப்போ நாம் இன்று பார்த்த பாடப்பகுதி கவிதை பேழை திருக்கேதாரம். ஆசிரியர் யாரு? சுந்தரர். நன்றி மாணவர்களே, மீண்டும் நாம் சந்திப்போம்.